வறுமை மிகப்பெரிய சாபம். செல்வம் இருக்கிறது தான் ஆசீர்வாதமான வாழ்க்கை அப்படின்னு தானே நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான ஒரு உண்மையை சொல்றேன். வறுமை வந்துட்டு சாபம் கிடையாது. வறுமை அது ஒரு வரம். ஏன் அப்படின்னா, வறுமையில பிறந்து வறுமையிலேயே வளர்ந்து இன்னைக்கு சாதிச்சவங்களுக்கு மட்டும்தான் அந்த வறுமையோட உணர்வு என்ன, அதோட மகத்துவம் என்ன அப்படின்றது புரியும். அதை நான் வந்துட்டு அனுபவிச்சு இன்னைக்கு உங்க முன்னாடி சொல்றேன். என்ன இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி ஒரு அறிவு முதிர்ச்சி உள்ள ஒரு எல்லாவற்றையும் ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு நல்ல ஞானமுள்ள பெண்ணா நிப்பாட்டி இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த வறுமை தான். என்னுடைய இளமையில நான் சந்திச்ச அந்த வறுமை வந்துட்டு என்னுடைய சிந்தனைகளை செதுக்கி இருக்கு, என்னுடைய வாழ்க்கை முறையை செதுக்கி இருக்கு, சக மனிதர்களை எப்படி நடத்தணும் அப்படின்றத அந்த அறிவை எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு, எப்படி பிற மனிதர்களை புரிஞ்சு எப்படி அவங்களை வழி நடத்தணும் அப்படின்ற ஒரு ஆற்றலை எனக்கு கொடுத்துருக்கு, ஒரு நல்ல தன்னம்பிக்கையை கொடுத்துருக்கு. அதுல இருந்து நான் சொல்றேன், வறுமைன்றது சாபம் கிடையாது, அது ஒரு வரம். இன்னைக்கு வாழ்க்கையில சாதிச்சவங்களுடைய பட்டியல் எடுத்து பாருங்க. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் முதல் கொண்டு ஆப்ரஹாம் லிங்கனா இருக்கட்டும், இல்ல ஏஷியன் பெயிண்ட் ஓனரா இருக்கட்டும், பல பிசினஸ் மேன்ஸ் எடுத்து பாருங்க. அவங்களுடைய இளமை வாழ்க்கை எல்லாமே மிக கொடிய வறுமையில தான் இருந்திருக்கும். ஆனா அந்த வறுமை அவங்கள சாதிக்க தூண்டியது, அவங்களுடைய திறமைகளை வெளியே கொண்டு வந்தது. அந்த வறுமை தான் அவங்களுடைய மிகப்பெரிய மகாத்மாவாக, மிகப்பெரிய தத்துவ மேதைகளாக, மிகப்பெரிய ஞானிகளாக மாற்றியிருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அதுதான் உண்மை. அதே வறுமை தான் எனக்கு, நான் அவர்கள் அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் வாழ்க்கையை தொலைநோக்கு சிந்தனையோட அழகா, வாழ்க்கையோட யதார்த்தம் என்ன அப்படின்ற அந்த அளவுக்கு சிந்திக்கிறதுக்கு எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. எந்த சூழ்நிலையிலையும் எல்லாவற்றையும் சமமாக பாவிச்சு வாழணும் அப்படின்ற மனப்பக்குவத்தை எனக்கு கொடுத்தது அந்த வறுமை தான். வசதி வந்தாக்க தலைகீழா கால் தெரியாமல் தலை தெரியாமல் ஆடுறதும், வறுமையில் இருந்தால் அடங்கி உடங்கி இருக்கிறதும், அந்த மாதிரி இல்லாமல் எல்லா சூழ்நிலையிலையும் சமமான மனநிலையோடு எல்லா சூழ்நிலைகளையும் சமமாக பாவிச்சு நடக்கிற ஒரு மனநிலையை கற்றுக் கொடுப்பது இந்த வறுமை தான். ஸோ உங்களை ஒரு உயர்ந்த மனிதனா, நற்சிந்தனை உள்ள மனிதனா, நல்ல மனிதனா மாற்றக்கூடியது இந்த வறுமை. அதனால நீங்கள் வறுமையில் இருக்கீங்கன்னு என்னைக்கு உங்களை தாழ்வாக நினச்சிக்காதீங்க. இந்த வறுமையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களை நீங்களே ப்ரௌடா ஃபீல் பண்ணுங்க. வறுமையில இருக்கீங்களா? நீங்க சொல்லுங்க, நான் ஒரு உயர்ந்த மனிதன், நல்ல மனிதன், நான் திறமையானவன் சொல்லிட்டு இந்த கமெண்ட்ல எனக்கு கொடுங்க. ஏன் அப்படின்னாக்க, இன்னைக்கு பரவலா எல்லாருக்குமே நான் வறுமையில இருக்கேன், என்ன எல்லாரும் ஒதுக்குறாங்க அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குது. பட் அதை இன்னையோட தூக்கி எறியுங்க. அப்படி இருக்கீங்கன்னா நீங்க தாங்க இந்த உலகத்திலேயே உயர்ந்தவங்க, நீங்க தான் உலகத்திலேயே ஆகச்சிறந்தவங்க. இந்த உலகத்துல எல்லாவற்றையும் பெறுவதற்கும் கிடைப்பதற்கும் மகிழ்ந்து கொண்டாடுவதற்கும் நீங்க தகுதியானவங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வறுமை மிகப்பெரிய சாபம். செல்வம் இருக்கிறது தான் ஆசீர்வாதமான வாழ்க்கை அப்படின்னு தானே நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான ஒரு உண்மையை சொல்றேன். வறுமை வந்துட்டு சாபம் கிடையாது. வறுமை அது ஒரு வரம். ஏன் அப்படின்னா, வறுமையில பிறந்து வறுமையிலேயே வளர்ந்து இன்னைக்கு சாதிச்சவங்களுக்கு மட்டும்தான் அந்த வறுமையோட உணர்வு என்ன, அதோட மகத்துவம் என்ன அப்படின்றது புரியும். அதை நான் வந்துட்டு அனுபவிச்சு இன்னைக்கு உங்க முன்னாடி சொல்றேன். என்ன இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி ஒரு அறிவு முதிர்ச்சி உள்ள ஒரு எல்லாவற்றையும் ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு நல்ல ஞானமுள்ள பெண்ணா நிப்பாட்டி இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த